ஓகே, டாக்டர் சொல்ற இந்த விஷயத்தை இன்னும் கிளாரிஃபை பண்ணணும், இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நான் படிச்ச ஒரு புக் வந்து ரிஃபர் பண்றேன். ஜேர்னி ஆஃப் த சோல்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை படிச்சுட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்றது இது எல்லாமே அதுல இந்த ஃப்ரீ வில் இந்த தெரியல, அவரும் ஒரு டாக்டர் தான், பட் அவரும் ஹிப்னோதெரபிஸ்ட் தான். ஸோ அவரு இந்த மாதிரி ஹிப்னோதெரபி பண்ணி பாஸ் லைஃப் போறப்ப அந்த நடு பிட்வீன் கேப்ல அந்த சோல் என்ன பண்றதுன்றது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருந்து அந்த புக் எழுதியிருக்காரு. அவரும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. இதை பத்தி அந்த புக்ல நிறைய டீடைல்ஸா இருக்கு. நான் படிச்சு ஒரு 2 இயர்ஸா இருக்கும், 2 இயர்ஸ் பிஃபோர் ட்ரை பண்றேன். நானும் முடிஞ்ச புக் இருக்கு நேரம். ஏன்னா நம்ம இந்த ஹிப்னோதெரபி மட்டும் இல்ல, இந்த மாதிரி சோல் சர்ச் ஜேர்னியில் உள்ளவங்க அனைத்துமே இந்த உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். நாங்க அதுக்கும் டீல் பண்ணிட்டு இருக்கோம்ல. அப்ப ஒருவேளை சொர்க்கம் இருக்க மேன்மேட்டோ இல்ல மனிதனை ஒழுங்குபடுத்துறதுக்காக இதெல்லாம் கொடுத்தாங்களோ, இந்த மாதிரி நான் சொல்றப்ப டிக்ளரேசி போட்டுறேன், எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்றேன். இப்ப வரைக்கும் எதுவுமே இதுதான் சரின்னு இல்ல, தெரியல. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொண்டு இருக்கேன். அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஃப்ரீ வீல்ல இருந்து எப்படி உங்களை வெளியாக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நீங்களே வச்சுக்கோங்க, உங்க அம்மாவுக்கு சில கடன்கள் வச்சிருப்பீங்க, உங்க அப்பாவுக்கு கடன்கள் வச்சிருக்கேன். உங்க அம்மா பிறந்து கடனை முடிச்சுட்டு மோச்சு அடைஞ்சிருப்பாங்க, திருப்பி ரீபர்த் எடுத்துருப்பாங்க. அது மாரி வந்துகிட்டே இப்போ உங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்க அம்மா அப்பா பாட்டியா இருந்திருப்பாங்க. அது மாரி கடந்து எப்ப 2 பேர் ஒரே ஏஜ் குரூப்ல பிறந்து வளர்ந்து வராங்களோ அப்ப அவங்க 2 பேர்ட்ட கர்மா கிளிக் பண்றப்ப அப்ப நீங்களும் அந்த 2-3 அவங்க 2 பேருக்கு ஒரு கர்மால இருக்கீங்களா, உங்க கர்மா அங்க போகும். அப்ப அவங்க 2 ஆத்மாக்கும் நீங்க பிறப்பீங்க. ஆனால்தான் பெற்றோர்கள் வைக்கிற பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க 2 பேர் தான் உங்க உலகத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களோட கர்மா உங்க கர்மா கிளைன்ஸ் பண்றதுக்கு தான் நீங்க வெயிட் பண்ணி பிறப்பீங்க. அப்ப இந்த சோல் கூட கர்மா கிளைன்ஸ் ஆச்சா, அப்ப இதுக்கப்புறம் இந்த ஜேர்னில நீங்க அறிவினா வாடுறப்ப நீங்க என்னென்ன சோல் கூட கனெக்ஷன் இருக்கு, உங்க மகன் மனைவி, மேபி அது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா இருக்கும், புது கர்மாவாவும் இருக்கலாம். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசிக்கிட்டே அப்படியே சோல் வேர்ல்டுக்குள்ள போயிட்டோம். இதை நம்ம இன்னொரு டாபிக்ல பேசியே ஆகணும்னு நினைச்சேன். ஏன்னா இதை சம்பந்தப்பட்ட எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து பாஸ்ட் லைஃப் ரெகுலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ற பாஸ்ட் லைஃப்ல எப்படி வேலை செய்யுது, என்ன வேல். சோ கம் பேக் டு பாஸ்ட் லைஃப். அப்ப பாஸ்ட் லைஃப்ல அங்க போயிட்டணும், அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்படி வந்து அந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ட் ஆகுதுன்னா கர்மாவின் கணக்குகள். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவையும் ஏன் இந்த கதை சொன்னா, இப்ப உங்க அம்மா அப்பா சொன்னால அது ஏன் சொல்றேன்னா, உங்களை நான் பாஸ்ட் லைஃப் கொண்டு போனவன என்னைக்குமே ஒரு மனிதனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்ணு வந்து ஐபால் வந்து மாறாது, அதோட ஃப்ரீக்வன்சி மாறாது. அதான் நோக்கு வருவம்னு ஒண்ணு இருக்கு. நோக்கு வருவம் மூலியமா இப்ப எங்கெல்லாம் வந்து ஹிப்னோதெரபி குருமாரெல்லாம் எங்களுக்கு நோக்கு வரும் தெரியும். இப்ப நீங்க அங்க இருந்து என் ஐபால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து பார்த்தா உங்க ஐபால் ரொம்ப ஷார்ப்பா, அண்ணா மாத்தான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஷார்ப்பா தெரியும். பிகாஸ் எங்க ஐபால் இருக்கும். அந்த அண்ணா மாத்தாவை பார்த்து யாரை வேணாலும் மெஸ்மரைஸ் பண்ணலாம். அப்ப மெஸ்மரைஸ் கரை தெரிஞ்சவங்க அதை மெஸ்மரைஸ் பண்ணலாம். அப்ப உங்களை பாஸ்ட் லைஃப்ல கொண்டு போயிட்டு யார் உங்க முன்னுக்கு இருக்காங்களோ அவங்கள கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி உங்க இந்த கரண்பத்துல யாருன்னு உங்களால டிடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட கனெக்ஷன்லாம் இருக்கு. அப்ப சில பேர் டிடெக்ட் பண்ண முடியும், சில பேர் டிடெக்ட் பண்ண முடியாது. So this is how the past life works. ஓகே டாக்டர், நீங்க இவ்வளவு பேர் பாஸ்ட் லைஃப் ரெகக்னிஷன் கூட்டு போயிருக்கீங்கன்னு சொன்னீங்களா, நீங்க கூட்டு போனப்ப உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வாவ் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? வாவ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, எஸ், ஒரு கப்பல் கல்யாணம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஸோ பிள்ளைகள் எதுவுமே இல்லை. ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னும் இயற்கையாவே கணவனும் மனைவியும் இணையும் போது அந்த பெண்ணுக்கு இந்த ஃபீல் இல்லாட்டி ஏதாவது அந்த விந்தோ இல்லை அதெல்லாம் சரியா நடக்காதனால தான் இப்போ IVF ஆர்டிஃபிஷியல் நிறைய விஷயம் போயிட்டு இருக்காங்க. அப்ப நான் சொல்ற கதை வந்து யாருக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த IVF ஃபேமஸா இல்லாதவங்களுக்கு. ஸோ கோயில் தானே, கோயில் குளம் போயிட்டு ஸோ இது மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன வந்துங்க. ஸோ வந்து பார்க்கப்போ மென்டலி ஷீஸ் ஃபைன், டோட்டலி ஃபைன். அப்போ நான் சஜஸ்ட் பண்ணேன், வை டோன்ட் உங்க கர்மா பாஸ்ட் லைஃப் கொண்டு போகலாமே. இப்போ பாஸ்ட் லைஃப் போய் பார்க்குறப்ப என்ன ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னா, இதுக்கு முன்னுக்கு அவங்க 80 வருஷம் இந்த பிறவில இருந்து ப்ரீவியஸ் பிறவில வந்து 80 வருஷம் ஒரு துறவியாக வாழ்ந்திருக்காங்க. வேபாய் துறவின்னு சொன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்காது, பிள்ளைகள் அட்டாச்மெண்ட் இருக்காது, பிள்ளைங்க ஃபீல் இருக்காது. துறவினா துறவி தானே. அதுக்கப்புறம் 80 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த பிறவி, அதாவது இந்த பிறவில இருந்து அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாமே, ஏன்னு வச்சுக்கோ. ஏ வந்து இங்க இருந்து இதுக்கு முன்னுக்கு உள்ள பிறவிக்கு போனாக்கா அவங்க துறவி. அதுக்கு அப்புறம் உள்ள பிறவி கூட்டிட்டு போனா அங்க வந்து ஒரு பணக்கார வீட்டுல
ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்து நல்லா வாழ்ந்திருக்காங்க. அப்ப எனக்கு அதுல ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபோபியா மாரி எனக்கும் வந்தது. என்னன்னா அந்த அந்த மோமெண்ட்க்கு அவங்க போயிட்டு திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நினைவுகள். ஏன்னாங்க இங்க வந்து அவ்வளவு கொடுமைகள், எங்க போனாலும் பிள்ளை இல்லையா அவனுக்கு கேள்விகள், அந்த 5-6 வருஷம் ஸ்ட்ரெஸ்ஸும் டோர்ச்சரும். அங்க போனோன்னு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க நல்ல ராணிவேர் பாக்குறாங்க, மாமியார் நல்லா பாக்குறாங்க, வரவங்களும் எங்கிட்ட நல்லா பேசுறாங்க, உங்க பிள்ளையா அப்படி பாக்குறப்ப ஒரு நம்ம ஒரு விஷயத்த ஏங்கிட்டே இருக்கு, கிடைச்ச எப்படி இருக்கும், சூப்பராப்பா இதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பேரும். அதுவும் நம்ம வாழ்க்கை தானே, ஏன் நம்ம அங்க வாழ்க்கை அப்படின்ற மனநிலை. இது வந்து என்ன இருக்காங்க, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல இருந்து ரீவிவிகேஷன் ஒரு டேர்ம் இருக்கு. ரீவிவிகேஷன் என்னன்னா இங்க உள்ள கரண்ட் மறந்துட்டு அங்க போய் அவங்க மெமரி ஸ்டக் ஆயிடும். ஸோ சோல் மெமரி அங்க ஸ்டக் ஆயிடும். அதனாலதான் என்ன பண்ணுவோம்னா நார்மலி அவங்க போறது முன்னுக்கு அவங்களோட ஹாட் பெட்டர்ன்னு சொல்லுவோம், இதை சொன்னா அவங்க திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் சில விஷயங்கள் வச்சிருப்போம். பட் அவ்வளவு ஹாஷா வரக்கூட சொல்லி முதுமுதுவா அவங்களை கொண்டு வந்து ஸோ ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஃபீல் இமோஷன் இல்லை, அந்த ஃபீல் இமோஷனுக்கு தென் ஐ டிட் சம் ட்ரீட்மெண்ட், ஹிப்னோதெரபி ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்களுக்கு பிள்ளை பிறந்தது. அப்புறம் ஆஃப்டர் 6 monthsல மாசமாயி பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என் பேர் வச்சாங்க. தெரியாது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதான் எனக்கு லைக் வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்றதை விட இதுதான் அது வேற. இந்த இப்ப நீங்க சொன்ன கேஸ்ல இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாங்கா வாழ்ந்தாங்கன்னு சொன்னீங்களே, அந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்களே, நம்ம இதோட துறவரம் போறோம், நம்மளுக்கு லைஃப் வேணாம், நம்ம இறைவன் நோக்கி பயணிக்கிறோம்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. எப்படி அடுத்த பிறவி எடுக்கிறப்ப அவங்களால திருப்பி அந்த ஃபேமிலி லைஃப். அதான் நான் உங்ககிட்ட சொல்றது, இப்ப நம்ம இந்த ஜென்மத்துல ஃபுல்லா மொங்கா வளர்த்துறோம்னா அடுத்த ஜென்மத்துல நாட் நெசசரி வி டோன்ட் ஹேவ் மோட்சா. நாட் நெசசரி. பாபா படம் பெஸ்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அவர் தொடர்பு எடுத்துட்டாரு, திறந்து போயிட்டு திருப்பி வந்தாரு, திறந்து போயிட்டு திருப்பி வந்தாரு. அந்த மாதிரி தான். அப்ப நீங்க அந்த இப்ப இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா டாக்டர், அவங்க அந்த மோங்கா இருக்கு இந்த சமயத்துல அவங்களுக்கு சில ஏக்கங்கள் இருந்திருக்கும், அந்த ஏக்கங்கள் தான் அடுத்த பிறகு அந்த மாதிரியும் வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு பாதம், அதாவது உங்களோட இந்த சோலுக்கு வந்து இந்த ஒரு பாதம் வந்து நீங்க மோங்காக வாழ்ந்துட்டு சில கர்மாவை அங்க கழிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. சோ எல்லாத்துக்கும் சத்குரு சொல்ற மாதிரி தான், மோட்சம் அடையணும்னு ஆசை, ஆனா யாரும் சாவறதுக்கு ரெடியா இல்ல. சோ செத்தாதான் தெரியும் நம்மளோட கர்மா. ஓ நம்ம இவ்வளவு மைனஸ் இருக்கு, 40% குட் கர்மா இருக்கு, 30% பேட் கர்மா இருக்கு, இன்னும் அதையும் கிளியர் பண்ணோம். சில பேர் பாத்தீங்கன்னா கேட்பாங்க, அவன் இவ்வளவு அயோக்கியனா இருக்கு, இவ்வளவு குடும்பப்பட்டோம், நல்ல காசோட இருக்கானு, கொடுத்து வைத்தவன் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப அவன் பேபி பாஸ்ல நிறைய குட் கர்மா இருக்கும். ஸோ அதை கிளென்ஸ் பண்றதுக்காக இறைவன் அந்த சோல் கொடுத்துருப்பான். ஸோ மனிதனோட கர்மாவை புரிந்து கொள்வது ஒரு பெரிய ஓப்பன் மைண்ட் வேணும். ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டோட நீங்க யாரையுமே பார்க்க முடியாது. என் புருஷன் என்னை கொடுமைப்படுத்தணும், அடிக்கிறான், எல்லாம் பண்றான், ஆனா காசு வந்துகிட்டே இருக்கு, நல்லா இருக்கான், அப்பனா நாட் நெசசரி இஸ் பேட் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு அவருக்கு தான் செட் ஆகல, வெளியே அவர் போட்டுறாங்க, வெளியே அவர் நல்லா இருக்காரு, வெளியே தானங்கள் பண்றாரு. இப்ப சில வீட்டுல கூட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா வீட்டு கடங்காது, ஆனா ஊருக்கே நல்லது பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதான் சுகிஷன் கூட அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாரு, இறைவன் வந்து இவன் கெட்டவன் நீ சொல்ற, ஒரு நாள் அவன் தங்க வச்சுக்கிட்டே நீ வருத்தப்படுறீங்க, அவன் பிறந்து வளர்றதுக்கு இந்த உலகத்தையும் நான் கொடுத்துறதுதான், அப்ப நான் கெட்டவனா இறைவன் கேட்டாரு. அந்த மாதிரி தான். அப்ப இது கர்மாவை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். அதை பத்தி புரிந்தாதான் பாஸ்ட் லைஃபை பத்தி புரியும்.